ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின்: சாரநாத் அசோக தூணின் உள்ள நான்முக சிங்கம் இந்தியாவுடைய தேசிய லட்சணையாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26 தான். அதாவது இந்தியாவுடைய குடியரசு தினத்தப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. இதை சார்ந்த தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாரநாத் அசோக தூணின் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் சத்தியமேவ ஜெயதே. இந்த சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள்னா வாய்மையே வெல்லும். இந்தியாவுடைய தேசிய லட்சணையில் என்னென்ன உருவங்கள் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டிருக்குன்னா, யானை, குதிரை, காளை, சிங்கம் தான். இதிலே பாருங்கள், யானை, காளை, குதிரை, சிங்கம் தான் 4 உருவங்கள் லட்சணையோடைய அடிப்பகுதியில் காணப்படுது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்கன்னா, சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் வச்சுருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினில் இந்தியாவுடைய தேசிய லட்சணை சாரநாத் அசோக தூணில் இருக்கக்கூடிய நான்முக சிங்கம் 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின்: இந்தியாவுடைய முதல் தேசிய நாட்காட்டி மேக்நாத் சாகா, அதாவது மேக்நாத் சாகா குழுவின் பரிந்துரைகள் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1957 மார்ச் 22 அப்போ. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் தான் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இளவேனில் கால சம பகல் இரவு நாளில் எப்போ அமையும்னா டேட்டு மார்ச் 22 அமையும். அதே லீவ் ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா மார்ச் 21 அமையும். அப்போ இந்த கொஷினில் முதல் தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1957 மார்ச் 22ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.